டாபிக் முடிஞ்சு. இப்போ செகண்ட் டாபிக் போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் அப்படின்னா அதோட அப்ரிவேஷனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், இதுதான் அதோட அப்ரிவேஷன். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன? போர்ட் மாஸ் அப்படின்னா ஸ்கூல் டைமிங்லலாம் நம்ம வந்து மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ அடிஷன்ஸ், சப்ட்ராக்ஷன் அப்படின்னா மட்டும் நம்ம அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் ஒரு சம்மில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதை ஒரு சில மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் எதை சால்வ் பண்ணணும், செகண்ட் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுதான் போர்ட் மாஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை போர்ட் மாஸ் ரூல் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? ஸோ இந்த சம்மில் எப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்து ஆர்டர் அப்படின்னா பவர்லேயோ இல்லை ஸ்கொயர்லேயோ வந்துருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிவிஷனை சால்வ் பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். இப்படி தான் நம்ம இந்த மாதிரி உள்ள சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடியது ப்ராக்கெட். எந்தெந்த நம்பர்லாம் ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி போடணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே நம்ம கீழே போடலாம். 3 + 4 + 2/2. இப்போ 2/2 எப்படி போடணும் அப்படின்னா 2 அப்படின்னு எழுதிட்டு Ctrl 1 அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா ஃபார்மேட் சொல்லோட ஸ்கிரிப்ட் வந்துடும். இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன நம்பர் என்ட்ரு பண்ணுறோமோ அது பவரில் வந்துடும். ஸோ 2 போட்டால் பவரில் வந்துடுச்சு. இப்போ நான் 5 அப்படின்னு போட்டேன்னா பவர்லேயே வந்துடும். ஸோ அடுத்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே திரும்ப போய் +5 × 5 + 9 -8 -8 / 2 அண்ட் அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது 9 / 3 வந்து 3. ஸோ +3 போட்டேன். அடுத்து வேறு எந்த ப்ராக்கெட் கிடையாது, ஹோல் ப்ராக்கெட் தான். நான் ஹோல் ப்ராக்கெட் விட்டுறேன். அடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஆர்டர். ஸோ 3 + 4 அப்படியே போடணும். 3 + 4 2/2 4 + 4 அண்ட் +5 +5 × 5 +9 அண்ட் 8 / 2 4. ஸோ -4 +3. அடுத்து நம்ம சால்வ் பண்ணக்கூடியது ஆர்டர், டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ 3 + 4 + 4 +5 × 5 25 25 +9 -4 +3. இப்போ நம்ம சால்வ் பண்ணக்கூடிய அடிஷன் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 3 + 4 7 7 + 4 11 11 + 25 வந்து 36 36 + 9 45 அந்த சைடு வந்துட்டு ப்ளஸ் இருக்குது. ஸோ -4 + 3 -1. ஸோ -1 அண்ட் ஆன்சர் 44. இது நீங்கள் கால்குலேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுதான் ஆன்சர் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. போர்ட் மாஸ் அப்படின்ற ரூல் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லா சயின்ஸும் இருக்கிற சம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு நம்ம 2 டாபிக் பார்த்தோம். ஒன்று ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்று போர்ட் மாஸ். இந்த 2 டாப்பிக்கையும் இப்போயும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து ஃபுல்லாக ஃபார்முலா, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த